பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையே அவளை காப்பாற்ற முடியலன்னு புருஷன் பண்ண சம்பவம் தான் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கோவை மாவட்டம் கதிர்நாயக்கம்பாளையம் மின்வாரிய அலுவலகத்துல ஜூனியர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு வந்தவர் தான் இந்த கமலேஷ். இவரோட மனைவி தான் இலக்கியா. இவங்களுக்கு ஒரு மகளும் இருந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியோட மத்தம்பாளையம் தம்பு நகர்ல குடியிருந்து வந்திருக்காங்க. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியாவுக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. இதனால மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இலக்கியாவுக்கு நாளுக்கு நாள் புற்றுநோய் தாக்கம் அதிகரிச்சதுனால அவதிப்பட்டு வந்திருக்காங்க. இதனால மனசு உடைஞ்சு போன கமலேஷ் தம் மனைவியை கூட்டிக்கிட்டு பல ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அலைஞ்சிருக்காரு. எங்கேயுமே சிகிச்சை பலனளிக்காததுனால ஃபேமிலியோட சேர்ந்து இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு. இதனால தன்னோட வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிட்டு 3 பேருமே ஃபேமிலியோட இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்த பிறகு தங்களோட உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கான செலவையும் கொடுத்திருக்காரு. அதோட அவர் சேர்த்து வச்சிருந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பணத்தையும் CSI கிறிஸ்தவ சபைக்கு எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் TNEB ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்து போனதுனால அவருக்கு வர வேண்டிய தொகையை தமிழக ஏழை மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு தான் மனைவி மேல எவ்வளவு பாசமோ மனசுல எவ்வளவு வலியும் இருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு.